ஹாய் எல்லாருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6th சயின்ஸில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அந்த பாடத்துலேருந்து பார்க்க போகிறோம். நம்ம என்ன படித்தாலும் நம்மளோட ஹேண்ட் நோட்ஸ் மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிற நோட்ஸ் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு டைம் நிறையா இருக்குது. ஸோ ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் நிறைய உடைய மற்றும் இடத்தை அடைத்துக்கொள்ளும் பொருளை நம்ம பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பருப்பொருள் இயற்பியல் நிலைமம் 3 வகையாக அதை பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் திண்மம், நீர்மம், வாயு. இந்த பருப்பொருள் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குட்டி குட்டி அணுக்களால். இப்போ நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் வச்சுருக்கோம், ஒரு கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கல் சின்ன சின்ன அணுக்களால் ஆனது, மிகச்சிறிய துகள்களால் ஆனதாக அது எந்த இயற்பியல் நிலைமத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தோம்னா திண்ம நிலைமத்தில் இருக்குது. அந்த கல் ஒரு நிறையை கண்டிப்பாக பெற்றிருக்கும். அது கண்டிப்பாக ஒரு வெயிட் இருக்கும். அது ஒரு சர்டன் பிளேஸ் கண்டிப்பாக அடைச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம பருப்பொருள்னு சொல்கிறோம். ஏன்னா பேசிக்லேருந்து கொண்டு போகிறேன்னா நம்ம பேசிக்லேருந்து படிச்சுட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் நம்ம நினைக்கிற பொசிஷனை அடைய முடியும். ஏன்னா நிறையா காம்படிஷன் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கொஸ்டின் பேட்டர்ன் எடுக்கிறதும் அவங்க ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம பேசிக்லேருந்து லைன் பை லைனாக, நீங்கள் இப்போ புக் எடுத்து பார்த்திங்கன்னா இதில் லைன் பை லைனாக நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். அப்புறம் ஒரு அணுவைக்கான ஸ்கேனிங் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் அல்லது டியூனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இந்த மைக்ரோஸ்கோப் மட்டும் வச்சு தான் நம்மளால் அணுவை பார்க்க முடியும். ஏன்னா அணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மிக மிக சிறிய துகள். அதோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி இருக்கும். ஒவ்வொரு பருப்பொருளிலும் கண்டிப்பாக வேறுபட்டிருக்கும். ஒவ்வொரு பருப்பொருளும் இப்போ திண்மத்துக்கு ஒரு மாதிரி வேறுபட்டிருக்கும், திரவத்திற்கு ஒரு மாதிரி வேறுபட்டிருக்கும், வாயுவுக்கு ஒரு மாதிரி வேறுபட்டிருக்கும். அடுத்து பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது, இதுவும் வேறுபடும். ஆமாம், இப்போ திண்மத்துக்கு இடையில் இருக்க துகள்களோட இடைவெளி மிக அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு இடையில் இருக்க ஈர்ப்பு விசையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்விசை துகள்களை நல்லா இருக்க பிணைச்சிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். திண்மம் நம்ம இப்போ படித்த மாதிரி துகள்கள் நெருக்கமாக அமைந்து குறிப்பிட்ட வடிவத்தை தருகிறது. எடுத்துக்காட்டு கல். ஓகேங்களா? ஒரு கல்லோட வடிவம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்லோட வடிவம் எங்கே இருந்தாலும் மாறாது. நம்ம டேபிளில் வச்சாலும் அதாக தான் இருக்கும், ஒரு பேக்குள்ளே போட்டாலும் அந்த கல்லோட வடிவம் அதாக தான் இருக்கும். நம்ம எங்கே வச்சாலும் அந்த கல்லோட வடிவம் மாறாது. இது திண்மத்துக்கு. பட் அதே திரவத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரவத்தில் குறைந்த இடைவெளியில் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் இருக்கும். இப்போ நீரை நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சோம்னா அந்த டம்ளரோட வடிவம் கிடைக்கும். இதே ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சோம்னா அந்த வாட்டர் பாட்டிலோட வடிவம் கிடைக்கும். ஸோ அதுதான் திண்மத்துக்கும் திரவத்துக்கும் இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாயு. அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயுவில் துகள்கள் உள்ளன. எடுத்துக்காட்டு காற்று. இப்போ காற்றை நம்மளால் இது பண்ண முடியாது. காற்று உங்களுக்கு நிறைய இடைவெளியில் துகள்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ பலூனில் நம்ம காற்றை ஊதினாலும் அந்த காற்று அந்த பலூனுக்குள்ளே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு அழுத்தத்திற்கு உட்படும் போது அந்த பலூன் வெடிச்சிரும். சரிங்களா? அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்த்துக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு திண்மத்தில் துகள்கள் மிக நெருக்கமாக இருக்கும். இதே திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன் அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் இருக்கும். இது வாயுவில் எப்படி இருக்கும்னா எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயுவில் துகள்கள் இருக்கும். இப்போ விரவுதல். அடுத்து நம்ம இதை டிஃப்ரென்ஸ் சொல்லியும் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்து விரவுதலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக்கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் அந்த முறைக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக்கொள்ளும் வகையில் இப்போ நம்ம ஊதுபத்தி நம்ம சாமி ரூமில் ஏற்றி வைக்கிறோம்னா அந்த ஊதுபத்தி எப்படி இருக்கும்? ஸ்பீடாக இந்த அறை முழுவதும் பரவும். அதுக்கு பேர் தான் நம்ம விரவுதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து திண்மம், திரவம், வாயு. நான் இப்போ வாயு நிலையிலேருந்து வாயு நிலையிலேருந்து திரவ நிலைக்கு போகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திரவமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வாயு நிலையிலேருந்து திரவ நிலைக்கு போகும் அப்படின்னா இப்போ நீராவி அது வாயு நிலைக்கு போகுது. அந்த ஆவியை நம்ம குளிர்விக்கும் போது அதுலேருந்து நீர்த்திவலைகள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதை தான் நம்ம திரவமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாயு நிலையிலேருந்து அழுத்தத்தை அதிகரிப்பதன் மூலம் நமக்கு மூலக்கூறுகள் நெருங்கி அதன் வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சிடும். உண்மைதானே? இப்போ வாயு நிலையில் போகிறத நம்ம அழுத்தத்தை அதிகரிக்கும் போது அதோட வெப்பநிலை குறைய ஆரம்பித்து நம்ம குளிர்விக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மூலக்கூறோட ஆற்றல் குறைந்து வாயு திரவ நிலைக்கு மாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதான் திண்மம், திரவம், வாயு. அடுத்து திண்மம், திரவம், வாயு. இந்த 3 இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு திண்மத்துக்கு கண்டிப்பாக குறிப்பிட்ட வடிவம் உண்டு, ஒரு பருமன் உண்டு. அதே திரவத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வடிவம் இல்லை. எந்த ஒரு கொள்கலத்தில் இப்போ வாட்டர் பாட்டிலில் ஊற்றினா வாட்டர் பாட்டிலில் இருக்க மாதிரி இருக்கும். இதே இது
ஒரு டம்ளரில் ஊற்றினா டம்ளரில் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நம்ம குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சோம்னா குடத்துல அதோட வடிவம் வந்து குடமாக மாறும். வாயுக்கு வந்து குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது. வாயுக்கு வந்து குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது. அடுத்து வந்து அழுத்தத்திற்கு உட்படாது. திண்மத்தை ஒரு கல்லை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால அதுக்கு வந்து இது ஏற்படுமா? இல்லை. சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். இப்போ தண்ணி பாட்டிலில் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும். அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். இப்போ காற்று இருந்துச்சுன்னா நம்மளால் இறுக்கி பிடிக்க முடியும். அடுத்து துகள்களுக்கு இடையேயான இடைவெளி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். எதில்? திண்மத்தில். ஓகேங்களா? அடுத்து துகள்களுக்கு இடையேயான இடைவெளி வந்து மிக அதிகமாக இருக்கும். இதில் வந்து துகள்களுக்கு இடையேயான இடைவெளி வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் அதனால் அங்கிட்டு இங்கிட்டு ஓட முடியுது. அடுத்து துகள்கள் வந்து மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். எளிதில் வந்து நகரும். மிகவும் தளர்வாக இருக்கும். இது வந்து எதை சொல்கிறாங்கன்னா துகள்கள் வந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு. அப்போ நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே நம்ம மேலே இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம படித்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ திண்மம், திரவம், வாயு இந்த மூணையும் வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருமானா இதுதான் பேசிக். இந்த பேசிக் தெரியாமல் நம்மளால் அடுத்ததுக்குள்ளே போக முடியாது. அடுத்து வந்து என்னென்னா இந்த திண்ம பொருள் வந்து அதிக அளவில் ஈர்க்கும். எதை? அந்த துகள்கள் வந்து ரொம்ப வந்து இடைவெளி குறைவாக இருக்கிறதுனால அதிக அளவில் ஈர்க்கும். ஈர்ப்பு விசை வந்து திண்ம பொருளில் உள்ளதை விட மிக குறைவு. இப்போ ஒரு காந்தம் வந்து ஈர்க்கும். இதே ஒரு நீர் வந்து ஈர்க்குமா? ஈர்க்காது. அடுத்து காற்றில் பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசை வந்து மிகவும் குறைவாக வந்து இருக்கும். அடுத்து துகள்கள் வந்து எளிதில் நகராது. துகள்கள் வந்து வேகமாக வந்து அங்கிட்டு இங்கிட்டு நகராது. இங்கே துகள்கள் வந்து எளிதில் நகரும். அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும். அங்கும் இங்கும் என்ன பண்ணும்? தொடர்ந்து இயங்கும். அடுத்து ஒரு தூய பொருள். தூய பொருள்னால் ஒரே தன்மையான துகள்கள், தனிமம் அல்லது சேர்மம், ஒரே வகை அணு. இப்போ தூய பொருள்னால் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே தன்மையான துகள்கள். இப்போ நம்ம சேர்க்குறது வந்து தூய பொருள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கலப்படம் இல்லாத பொருளை தானே நம்ம தூய பொருள்னு சொல்லுவோம். ஆனால் கெமிஸ்ட்ரியில் அதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீசனாக வந்து நம்ம வந்து தூய பொருள் அப்படின்னா என்னென்னா ஒரே தன்மையான துகள்கள். இப்போ வந்து அது வந்து ஒரு மூலக்கூறாக இருக்கலாம், 2 அணுக்களாக இருக்கலாம், 2 தனிமங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி செய்கிற பொருளை தான் நம்ம வந்து தூய பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூய பொருளை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தனிமம், இன்னொன்று வந்து சேர்மம். இந்த தனிமம் சேர்மத்துக்கு இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்து நம்ம படிக்க போகிற எல்லாமே இது வந்து இதோட முடிய போகிறதில்ல. அடுத்து வந்து தனிம வரிசை அட்டவணை அந்த மாதிரி ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். நான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து ஒரு சாப்டர் வந்து நம்ம இப்போ நம்மை சுற்றிய பரப்பொருட்கள்னு எடுத்துக்கோம்னா 6th அது எப்படி இருக்குது, 7th 8th 9th 10th 11th 12th வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த டாப்பிக்குள்ளே போவோம். ஏன்னா அப்படி போனால் தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும். நான் இங்கே ஃபஸ்ட்டு நம்மை சுற்றியுள்ள பரப்பொருட்கள் படித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து டக்குன்னு அளவியல் போனோம்னா 6thலேயே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போகிறோம்னா அது நல்லா இருக்காது. இதில் என்ன இருக்குது, இதை எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்துக்குள்ளே போகணும். சரி, இப்போ நம்ம லெசனுக்கு வருவோம். அடுத்து வந்து ஒரு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கையை வந்து நம்ம மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அணுனா என்ன? மிக மிக சிறிய துகளை தான் வந்து நம்ம அணுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து என்ன சொல்கிறோம்? அந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்ததை நம்ம வந்து மூலக்கூறுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து சேர்மம். சேர்மங்கிறது என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் உருவாக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் உருவாகக்கூடியது. மூலக்கூறுனாலும் தனிமம்னாலும் சேம் தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கையே நம்ம மூலக்கூறு இல்லைன்னா தனிமம் அப்படின்னு சொல்கிறோம். சேர்மம்னா என்னன்னா அந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து ஒரு தனிமம் உருவாகுதுல அதை நம்ம வந்து சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து கலவைனா என்னது? ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் கலக்கிறது. சரிங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது. இப்போ நீங்கள் வந்து அந்த கலவையை வந்து நம்ம 2 வகையான கலவையை வந்து பிரிக்கலாம். ஒன்று ஒரு படித்தான கலவை, இன்னொன்று பலப்படித்தான கலவை. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா காற்று, பால், ஜூஸ். இப்போ எப்படி நீங்கள் காற்று வந்து கலவைன்னு சொல்கிறோம்னா காற்றில் வந்து ஒரு தனிமம் மட்டும் இருக்காது. சரிங்களா? நிறைய பருப்பொருட்கள் இருக்கும். அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், எக்கச்சக்கமான காற்றில் வந்து நிறையா தனிமங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கலவை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து கலவை அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொன்னோம்? தனிமத்தையும் சேர்மத்தையும் தூய பொருள்னு சொன்னோமா? அப்போ கலவைங்கிறது என்ன பொருள்? தூய்மையற்ற பொருள். இது வந்து எந்த விகிதத்துலேயும் கலந்துருக்கும். இந்த ஒரு சர்டன் ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ பால்காரவங்க வந்து நமக்கு பால் ஊற்றுறாங்க, அதில் தண்ணி எவ்வளோ கலந்துருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க ஒரு தடவை வந்து நிறையா தண்ணி ஊற்றுவோம். அப்போ பாலும் ஒரு கலவை தான். தூய்மையற்ற பொருள்னாலே அது உங்களுக்கு கலவைன்னு ஆயிடும். சரிங்களா? அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்ததை வந்து நம்ம கலவை அப்படின்னு சொல்லுவோம். 22 கேரட் தங்கம் அல்லது தாமிரம். இப்போ நம்ம தங்கத்தையும் தாமிரம் பெரும் தங்கத்தை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தங்கத்தையும் தாமிரத்தையும் சேர்ந்து நம்ம வந்து நகையாக செஞ்சு போடுறோம். அப்போ அது வந்து நமக்கு ஒரு கலவை. அடுத்து தங்கம் அல்லது காட்மியமும் வந்து
அது தங்கத்தோடு சேர்த்து கலக்கும் போது அதையும் நம்ம வந்து ஒரு கலவையாக சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோமா? ஏன்னா படிக்க படிக்க நம்மளால் ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ரிப்பீட் ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது கூட வேணாம், ஃபஸ்ட் நம்ம இந்த அட்டவணையை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டோம்னா திண்மம் திரவம் வாயு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். திண்மம் திரவம் வாயு குறிப்பிட்ட வடிவம் பருமன் இருந்துச்சுன்னா அது திண்மம், வடிவம் இல்லைன்னா திரவம், குறிப்பிட்ட வடிவமும் பருமனும் இல்லைன்னா அது வந்து வாயு. சரிங்களா? அழுத்தத்திற்கு உட்படாது, சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும், அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இது பலூனை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து இடைவெளி குறைவு, இடைவெளி அதிகம், இடைவெளி மிக அதிகம். துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும், எளிதில் நகரும், மிகவும் தளர்வாக இருக்கும். அடுத்து வந்து அதிக அளவில் ஈர்ப்பு விசை திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவு. அடுத்து ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. அடுத்து துகள்கள் எளிதில் நகராது, எளிதில் நகரும், அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும், தூய பொருள். அப்புறம் வந்து நம்ம பார்த்தா இந்த தனிமங்கள் சேர்மங்கள். ஓகேங்களா? 2 அணு ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது தனிமம், 2 தனிமங்கள் ஒன்றா சேர்ந்தால் அது சேர்மம். தூய்மையற்ற பொருட்கள் 2 வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பகுதி பொருட்கள் சேர்ந்துச்சுன்னா அது கலவை. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று ஒருபடித்தான கலவை, இன்னொன்று பலபடித்தான கலவை. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கலவைக்கு ஒரு எக்ஸாம்பிள் 22 கேரட் தங்கம் அந்த தாமிரம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீருக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாமா? H2O 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தால் வந்து நமக்கு நீர் கிடச்சிருது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடில் வந்து என்னது கார்பனும் ஆக்சிஜனும் கலந்துருக்கு. அடுத்து வந்து இனிப்பு அல்லது நிறமூட்டி ஆகியவற்றை கொண்ட சோடா. இப்போ நம்ம சோடாலாம் வாங்குகிறோம்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணோன்னே வெளியே வரும்ல. அப்போ அதுதான் வந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு தனிமம் இல்லைன்னா சேர்மம் இணைந்து வந்து கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? 2 தூய்மையற்ற பொருள் வந்து எந்த விகிதத்தில் வேணும்னா சேர்ந்துருந்தால் அது கலவைன்னு பார்த்தோம். அடுத்து 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து கலவை. ஒரு தனிமமும் ஒரு சேர்மமும் இணைந்துச்சுன்னா அது வந்து கலவை. டின்ச்சரில் வந்து அயோடின் ஆல்கஹால்ஸ் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஓகேவா? டின்ச்சருங்கிறது ஒரு சேர்மம், அயோடின் ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிமம். அப்போ இந்த 2 சேர்ந்து ஒரு கலவையாக வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த கலவையில் இப்படி ஒன்று சேர்ந்துருச்சே, இந்த கலவையை வந்து நம்ம எப்படி பிரித்தெடுக்கிறது? அந்த பிரித்தெடுத்தலுக்கு வந்து நிறையா முறைகள் வந்து காணப்படுது. இதை வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கூட அவங்க கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்க கொஸ்டின்ஸில் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க குரூப் 2A கொஸ்டின்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பிரித்தெடுத்தலில் வந்து கலவை கேடு விளைவிக்கும் மாசுகளை நீக்குதல். ஓகேங்களா? கலவையை வந்து மொத்தம் 3 வகையில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கேடு விளைவிக்கும் மாசுகளை நீக்குதல், பிற பொருட்களிலிருந்து தேவையான பொருட்களை பிரித்தல், பொருளை முற்றிலுமாக தூய்மையானதாக பெறுதல். இந்த 3 வகையில் வந்து நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கேடு விளைவிக்கும் மாசுகளை நீக்குதல் அப்படின்னா இப்போ அரிசியும் கல்லும் ஒன்றா இருந்திருக்கு. இப்போ அதோட சேர்ந்து போட்டு நம்ம சமைக்க மாட்டோம். அதுலேருந்து அதை பிரிப்போம். அதுக்கு பேர் தான் கேடு விளைவிக்கும் மாசுகளை நீக்குதல். அடுத்து பிற பொருட்களிலிருந்து தேவையான பொருளை பிரித்தல். அதாவது நம்ம பயன்பாட்டிற்கு ஏற்ற ஒரு பொருளை நம்ம பிரிக்கணும்னா இப்போ பெட்ரோல் ஏற்ற அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. அதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? பெட்ரோலை எடுத்தால் மட்டும்தானே அதை யூஸ் பண்ண முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருட்களை முற்றிலும் தூய்மையானதாக பெறுதல். பொருட்களை முற்றிலும் நம்ம எப்படி தான் பெறணும்? தூய்மையானதாக வந்து பெறணும். அதுக்கு வந்து தங்கச்சுரங்கத்துலேருந்து தங்கத்தை வெட்டி எடுப்போம்ல, அது வந்து பொருட்களே ரொம்ப தூய்மையானது. அப்போ 3 முறை. ஃபஸ்ட்டு வந்து கேடு விளைவிக்கும் மாசுகளை நீக்குதல், அடுத்து பிற பொருளிலிருந்து தேவையான பொருளை பிரித்தல், அடுத்து பொருட்களை முற்றிலும் தூய்மையானதாக மாற்றுதல். ஓகேங்களா? அடுத்து திண்மம் நீர்மம் வடிகட்டுதலில் வந்து இப்போ பிரித்தெடுத்தல் முறையிலே வந்து நிறையா முறைகள் இருக்குது. திண்மத்துலேருந்து நீர்மத்தை எப்படி நம்ம பிரித்தெடுக்கிறோம்? ஓகேங்களா? அப்போ அதுக்கு பேர் தான் வந்து வடிகட்டுதல். ஃபஸ்ட்டு வந்து அதில் என்னென்ன முறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். வடிகட்டுதல், தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்தல், கடைதல். இந்த 4 முறைகளும் ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ இதில் வடிகட்டுதல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளோட சயின்ஸ் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒன்று தெளிவாக என்னென்னா நம்மளோட சுற்றி இருக்கிறத பற்றி நம்ம சேர்ந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு படித்தா மட்டும்தான் சயின்ஸை ஈஸியாக படிக்க முடியும். நீர்மங்களில் கரையாத திண்ம பொருளை நீக்குதல். அதாவது டீ இப்போ போடுறோம், டீயில் வந்து டீத்தூள் வந்து இது பண்ணியிருப்போம். அந்த டீத்தூளோட நம்ம குடிச்சிருவோமா? குடிக்க மாட்டோம். அப்போ அந்த டீத்தூளை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சல்லடை வச்சு வடிகட்டுவோம். அதுதான் வடிகட்டுதல். நீர்மங்களில் கரையாத திண்மங்கள். இங்கே நீர்மங்கள்னால் என்னது? டீ. திண்ம பொருள்னால் என்னது? நம்ம போடுற டீத்தூள். ஓகேங்களா? அடுத்து தெளிய வைத்து இருத்தல். படிய வைக்கப்பட்ட திடப்பொருளை
அசைக்காமல் தெளிந்த நீரை இருத்தல். நம்ம இப்போ ஒரு திடப்பொருளை வந்து படிய வைத்தா அசைக்காமல் இருந்துச்சுன்னா அந்த இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக மண் வச்சுருக்கோம். நம்ம இந்த வீட்டில் இருக்க சின்ன பையன் வந்து அந்த மண்ணிலையும் தண்ணியையும் கலந்துட்டேன், ஒரு வாளி நிறையா பார்த்தா அந்த மண்ணும் தண்ணியும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படி போட்டு வடிகட்ட முடியுமா? நம்மளால் சான்ஸே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கலந்த நீரை வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம். அப்போ என்ன ஆகும், மண்ணெல்லாம் வந்து அடியில் தங்கிடும், நீரெல்லாம் மேலே மிதந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம மண்ணை தனியாக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து தெளிய வைத்து இருத்தல். அடுத்து படிய வைத்தல். படிய வைத்தல்னா வண்டல் படிவாக்கல் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா திண்மங்களில் கரையாத கனமான திடப்பொருட்களை படிய வைத்தார். இப்போ வந்து அரிசியை நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் அது அவ்வளோவா வந்து கரைஞ்சி போகாது. ஏன் நம்ம இப்போ இட்லிக்கு அரிசி அரைக்கணும்னாலே அதை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அது கரையாது. ஆனால் அது மேலே இருக்க அந்த உமி இதெல்லாம் வந்து என்ன ஆகும், மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த மிதக்கிறத வந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த அரிசியை வந்து நம்ம வந்து படிய வச்சா அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க நீருக்கடியில் தங்கிவிடும். அந்த அரிசி வந்து நீருக்கடியில் தங்கிடும், அரிசியில் உள்ள மாசுக்கள் வந்து நீரில் மிதக்கும். இதை வந்து நம்ம படிய வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைதல்னால் என்னென்னா நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தல். ஓகேங்களா, நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தல். இப்போ வந்து நம்ம மோர் கடைதல். எப்பயுமே நமக்கு தெரியுமா, நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்கள்னால் இங்கே நீர்மம் எது, மோர். திண்மம் எது, மோர் நம்ம கடையும் போது நமக்கு கிடைக்கிற வெண்ணெய், அதுதான் வந்து நம்மளோட திண்மம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இப்போ இது வந்து என்னது, நீர்ம பொருட்கள்லேருந்து திண்மத்தை பிரிக்கிறதுக்கான இது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா திண்மங்கள்லேருந்தே திண்மங்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். திண்மங்களை பிரித்தல். கையால் தெரிந்தெடுத்த வெவ்வேறு திண்மங்களை பிரித்தல். ஓகேங்களா, அரிசி வந்து வேறு அளவாக இருக்கும், கல் வந்து வேறு அளவாக இருக்கும். அப்போ அரிசியிலேருந்து கல்லை பிரிக்கிறதுக்கு நம்ம கையால் தான் தெரிந்தெடுக்க முடியும், ஆமாவா இல்லையா? ஸோ கையால் தெரிந்தெடுத்தல். அடுத்து சலித்தல். வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்கள். நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவு சலிப்போம், அதில் வந்து குட்டி குட்டி கசடாக இருந்துச்சுன்னா அது வந்து மேலே தங்கிடும், மாவு மட்டும் கீழே விழுந்துடும். ஸோ ரொம்ப லேசாக இருக்கிறது அந்த சல்லடை வழியாக கீழே விழுந்துடும். இது வந்து கொஞ்சம் அதிக பருமனாக இருக்குது, மேலேயே தங்கிடும். மாவுலேருந்து தவிடு விழுகிறது, மணல்லேருந்து சரளைக்கல் விழுகிறது, இப்போ மணல்லேருந்து சல்லடைக்கல் விழுகிறது. அடுத்து தூற்றுதல். காற்றினால் வந்து தூற்றுதல். கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தல். ஓகேவா, அப்போ நெல்லிலிருந்து உமியை பிரிக்கிறதுக்கு வந்து காற்றினால் தூற்றுதல். ஓகேங்களா, அடுத்து கதிரடித்தல் அல்லது போரடித்தல். ஓகேங்களா, தண்டிலேருந்து தானியங்களை பிரித்தல். தண்டுலேருந்து தானியங்களை நம்ம பிரிக்கிறதுக்கு நெல் பிரித்தல் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துலாம் கதிர் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கதிர் அடித்தல். இப்போ வந்து அது எல்லாத்தையும் நமக்கு வந்து எது பண்ணி கொடுத்துருது, மிஷின் பண்ணி கொடுத்துருது. பட் தண்ணிலேருந்து தானியங்களை பிரித்தலுக்கு வந்து இந்த நெல் பிரித்தல் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது கதிர் அடித்தலுக்கு. அடுத்து காந்த பிரிப்பு. காந்த பிரிப்புனா உங்களுக்கு தெரியுமில்ல, காந்த பண்புள்ள பொருளிலிருந்து காந்த பண்பற்ற பொருட்களை வந்து பிரித்தல். ஓகேங்களா, அப்போ இரும்பு துகள்கள் கலந்துருக்கும் கலவையிலேருந்து இரும்பு துகளற்ற கலவையை நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு வந்து இந்த காந்த பிரிப்பு தான் வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. அடுத்து இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, துணி துவைக்கும், அதாவது இயந்திரம். துணி துவைக்கும் இயந்திரம்னா என்னது, நம்ம வாஷிங் மிஷின். இப்போ அதான் வந்து தமிழ் மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் வந்து ரொம்ப நமக்கு தெரியாத வேர்டாக இருக்குது. துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு உலர்த்தப்படுகிறது. சரிங்களா, இந்த முறைக்கு வந்து நம்ம மைய விலக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முறை, மைய விலக்கல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ ஏன் மைய விலக்கல் முறைனா, துணி வந்து உள்ளே போட்டோம், அந்த தண்ணி வந்து அதை தாண்டி வெளியே வந்து விலக்கி ஓடுது. ஸோ இது பெரும் மைய விலக்கல் முறை. அடுத்து வடிதாள் மூலம் களிமண், மணல் போன்ற கரையாத பொருளை வடிதாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு வடிகட்டுதல் என்று பெயர். வடிதாளுங்கிறது ஒரு நம்ம சும்மா சல்லடையில் வந்து ஒரு வடிதாள் இருக்கும். ஆய்வகங்களில் வந்து இந்த வடிதாளை வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம சல்லடையில் இருக்கும்ல ஓட்டையாக, அதே மாதிரி தான் இந்த வடிதாள் வந்து இருக்கும். இந்த வடிதாளில் பயன்படுத்தி மணல் போன்ற களிமண் போன்ற பொருளை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு, அதாவது திண்மத்திலேயே கரையாத பொருட்கள் இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து வடிகட்டுதல் முறையில் வந்து நிற்கலாம். வடிகட்டியை கடந்து கீழே இறங்கும் திரவத்திற்கு வடிநீர் என்று பெயர். இப்போ வடிகட்டியை நான் பயன்படுத்தி சல்லடையை பயன்படுத்தி கீழே இறக்குனேன்னா அது வடிநீர். வடிதாளில் தங்கும் கரையாத பகுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் வண்டல். சரியா, இப்போ களிமண் வந்து மேலே வடிதாளிலே தங்கிடும், மணல் வந்து அதை விட இதாக இருக்கிறதுனால கீழே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இது வந்து நம்ம மறக்கவே கூடாது. வடிதாளில் தங்கும் கரையாத பகுதிக்கு வண்டல். அந்த வடிதாள்லேருந்து கீழே இறங்குதில் அந்த திரவத்துக்கு பேர் வடிநீர். ஓகேங்களா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பேரில். அதுக்கப்புறம் வந்து பிரித்தெடுத்தலை முழுமையாக்க பல பிரித்தல் முறைகளை பயன்படுத்தலாம். இந்த ஒரு பிரித்தல் முறையை மட்டும்தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து பிரித்தெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம வந்து எத்தனை பிரித்தல் முறை வேணும்னா யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம இதுவரை என்னென்ன பிரித்தல் முறை பார்த்துருக்கோம், வடிகட்டுதல், தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்தல், கடைதல், அண்ட் தென் கையால் தெரிந்தடித்தல், சலித்தல், தூற்றுதல், கதிரடித்தல் அல்லது போரடித்தல்,
காந்த பிரிப்பு, அதுக்கப்புறம் வந்து படிகட்டுதல். இப்போ இந்த டாபிக்ஸ் கேட்டாலே உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க எக்ஸாம்பிள்ஸும் ஞாபகம் வந்துட்டுனாலே போதும். சரிங்களா? இந்த பாடத்தில் நம்மளுக்கு இவ்வளோ படித்தா போதும். அடுத்து நீரில் கலந்துள்ள மணலும் உப்பும் கலந்த கலவை. இப்போ நீரில் வந்து மணலும் உப்பும் கலந்துருச்சு. நம்ம உப்பு காய்ச்சி முறை பார்த்துருக்கோம்ல, அந்த உப்பு காய்ச்சி முறை தான். ஃபஸ்ட்டு படிய வைக்கணும், அடுத்து தெளிய வச்சு இருக்கணும், அடுத்து வடிகட்டணும், அடுத்து சூரிய வெப்பத்தில் நம்ம ஆவியாக்கின பிறகு குளிர வச்சோம்னா நமக்கு உப்பு தனியாக கிடச்சிரும். சரிங்களா? அப்போ நீரில் கலந்துள்ள மணலும் உப்பும் கலந்த கலவையை நம்ம ஏன்னா இதை கூட அவங்க வந்து ஒரு அம்புக்குறி போட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு படிய வைத்தல், அடுத்து தெளிய வைத்திருத்தல், அடுத்து வடிகட்டுதல், ஆவியாகுதல், குளிர வைத்தல், மாற்றி கூட கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வடிகட்டுதல் கொடுக்கலாம், அடுத்து குளிர வைத்தல் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து எதுனாலும் ரெடியாக இருக்கணும். படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், ஆவியாக்குதல், குளிர வைத்தல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது ஆர்ஓ வாட்டர், எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம்ல. இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. எதிர்ச்சவ்வூடு பரவல் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. அப்போ நம்ம நீரை வந்து சுத்திகரிக்கணும்னா அதுக்கு எந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஆர்ஓ வாட்டர். ஓகேங்களா? எதிர்ச்சவ்வூடு பரவல் அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து உணவு கலப்படம். ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருளை கலந்து ஒரு முதன்மை பொருளை தூய்மையற்றதாக மாற்றுது. இப்போ நவடேஸில் வந்து கலப்படம்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தேயிலைத்தூள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பழைய தேயிலைத்தூள் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த தேயிலைத்தூளை காய வச்சு திரும்ப வந்து இந்த புது தேயிலைத்தூளில் கலக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மெத்து இருக்குது. ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா பப்பாளி விதையை காய வச்சு மிளகு கூட கலக்குறாங்க. அப்புறம் வந்து புளியும் கொட்டை அந்த பவுடரை எடுத்து வந்து அதுக்கு பேர் என்ன, காஃபி தூள், அதோட கலக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உணவு கலப்படம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருளை கலந்து ஒரு முதன்மை பொருளை தூய்மையற்றதாக மாற்றுவதற்கு வந்து கலப்படம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதோட வந்து 6th வந்து நம்ம ஒரு பாடமே முடிச்சிட்டோம். என்ன லெசன்னா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் முடிச்சாச்சு. அடுத்து 7th வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களில் என்ன இருக்குது, 8th என்ன இருக்குது, 9th நான் வந்து ஏன் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னா நமக்கு வந்து டைம் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எடுத்து முடிக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கொடுங்க. இதே மாதிரி 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து உள்ளே அப்படியே போகலாம். மேக்ஸில் எனி டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.